சிவனாண்டி விக்ரமையும் சாதாரணமா நினைச்சிட்டான், நம்ம ஹீரோயின் இனியாவையும் சாதாரணமா நினைச்சிட்டான். மாயா சிக்காம இருக்கணும்னா நாம இங்க இருக்கக்கூடாது, எப்படியாவது இங்க இருந்து நம்ம சொந்த ஊருக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கவும் மாயா புதுசா ஒரு ஐடியா கொடுத்தா, நீங்க இங்க இருந்து போகணும்னா அதுக்கு மாறு வேஷம் தான் சரியான வழியா இருக்கும், இந்தாங்க இதெல்லாம் போட்டுட்டு போங்கன்னு போட்டுறதுக்கு தாடி, போட்டுக்கிறதுக்கு கண்ணாடி, ஜிப்பா, பேண்ட் அப்படின்னு அடையாளம் தெரியாதபடி இருக்கிறதுக்காக விதவிதமா போட்டு விட்டா. மாயா சொன்னபடி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்ததும் மாயாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். தன்னாலேயே சிவனாண்டியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சிவனாண்டிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தா. அவனும் அந்த நம்பிக்கையோட தான் அங்க இருந்து கிளம்புனா. அவன் ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கவும் விதி வலியதுன்னு சொல்லுவாங்களே, பக்கத்திலேயே விக்ரமையும் சுபாஷும் கொண்டு வந்து உட்கார வச்சது. அதோட அவங்க தேடி வந்ததும் அதே சிவனாண்டியே தான். சிவனாண்டி எதுலதான் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான், அதே கடையில தான் நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. கூடவே சிவனாண்டியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு விக்ரம். அதை கேட்கவும் சிவனாண்டிக்கு அல்ல இல்ல, நாம மட்டும் சிக்கணும்னா நம்ம கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு பயந்தபடியே மாயா சொல்லி கொடுத்தபடியே கூன் போட்டுக்கிட்டு அங்க இருந்து மெதுவா நடந்து போகவும் ஆரம்பிச்சான். அவன் எந்த நேரத்துல கிளம்பினான்னு தெரியல. அவன் ஏறி உட்காந்த ஷேர் ஆட்டோல தான் நம்ம ஹீரோயின் இனியாவை வந்து உட்காரவும், இன்னைக்கு நாம ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் அப்படின்னு மனசுக்குள்ள பயப்படவும் ஆரம்பிச்சான். அவனோட பயம் அவனுடைய கண்கள்ல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் இனியா சிவனாண்டிய முழுசா பார்க்கல, அவங்க பார்த்தது அவன் கண்ணை மட்டும்தான். என்னதான் சிவனாண்டி ஒட்டு தாடி வச்சிருந்தாலும் கண்ணாடி போட்டிருந்தாலும் இனியா அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அவன் கண்ணை பார்த்ததுமே இவன் சிவனாண்டி தான் அப்படின்ற முடிவுக்கு தாராளமா வந்துருவாங்க. அந்த ஷேர் ஆட்டோ டிரைவரும் வண்டியை எடுப்பான்னு தான் சிவனாண்டி காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் வண்டி எடுக்கிற மாதிரியே தெரியல. இனியா பக்கத்துல இருந்தா மாட்டிக்குவோம், சரி ஷேர் ஆட்டோ விட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு பார்த்தா விக்ரமும் சுபாஷும் போற வழியில இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பக்கத்துலயும் வசமா வந்து சிக்கிட்டான். தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சிவனாண்டிய அவன் கண்ணை பார்த்து நம்ம ஹீரோயின் இனியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல சிவனாண்டி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சிவனாண்டிய அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டாலும் மாயாவுக்கு மனசுக்குள்ள பயம்தான். எங்க சிவனாண்டி விக்ரம் கிட்டயோ இல்ல இனியாவிட்டியோ மாட்டிக்குவானோ அப்படின்ற பயம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பயமே தான் சிவனாண்டிய காட்டி கொடுக்க போகுது. சிவனாண்டி விக்ரம் கிட்டையும் இனியா கிட்டையும் மாட்டணும். சிவனாண்டி மாட்டினாதான் அந்த மாயாவும் இனியா கிட்ட வசமா சிக்குவா. மாயா போட்டுக்கிட்டு இருக்க திட்டம் மட்டும் நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பத்திரகாளியா மாறி மாயாவை வதம் பண்ணிடுவாங்க. அதை விட இதுக்கு ரொம்பவே துணை போய்கிட்டு இருக்கிறது விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சூரசம்ஹாரம் தான். யாரு நினைச்சாலும் இந்த 3 ஜென்மத்தையும் காப்பாற்றவே முடியாது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்னோட கேஸ் என்னன்னா, அடுத்த எபிசோட்ல சிவனாண்டியோட கண்ணை பார்த்ததும் இனியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பான். விக்ரமும் சுபாஷும் அவனை துரத்த ஆரம்பிப்பாங்க. வழக்கம் போல அவன் யார் கண்ணிலையும் படாம விக்ரம் சுபாஷோட கண்ணில் மண்ணை தூவிட்டு மறுபடியும் மாயா கிட்ட வந்து நிக்க போறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.